வணக்கம். நான் பேரறிவாளன். தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகி மைக்கேல் என்பவர் தொடர்ச்சியாக தமிழ் கடவுள் முருகனையும் மற்ற கட்சி தலைவர்களையும் அவங்க வீட்டு பெண்களையும் ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் அவர் பேசிட்டு வராரு. தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடு அரசு ஒரு நடிகை குறித்து பேசினா உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு நாங்கள் தான் பெண்களை காக்கிறோம் அப்படின்னு சிங்க பெண்களை படைய ஆரம்பித்த இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அரசு தொடர்ச்சியாக மற்ற பெண்களை விமர்சிக்கக்கூடிய அருவருக்கத்தகையில் விமர்சிச்சுட்டு வர்ற தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இந்த நிர்வாகி மீது குறைந்தபட்ச வழக்கு கூட பதிவு பண்ணாமல் நடவடிக்கை கூட எடுக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு வருது. இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக வேலை தூக்குனார். தேர்தலுக்கு பின்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் வழிபட்டார். அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அவர் முருகனை ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் அவர் பேசிட்டு வராரு. முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் திட்டமிட்டு இந்த மைக்கேல் என்பவர் இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகி மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுறாரா, அதை தமிழ்நாடு அரசு ஊக்குவிக்கிறதா அப்படின்ற கேள்வியும் எழுது. உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இந்த அரசு விஜய் அவர்கள் இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அவர் பேர் மைக்கேல். பெண்களை நம்ம அதை சொல்ல முடியாது. நாங்கள் பிரிண்ட் அவுட் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். அருவருக்கத்தக்க வகையில் ஏற்கனவே அவர் மேலே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அவர் பெண்களை ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பயும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இப்போ மறுபடியும் நாங்கள் புகார் மனு நாங்கள் கொடுக்குறோம். இப்போயும் இந்த அரசு வேடிக்கை தான் பார்க்கும் அப்படின்னா தயவுசெய்து நாங்கள் பெண்களை பாதுகாக்கிறோம், பெண்கள் குறித்து யாராவது எழுதுனாங்கன்னா நாங்கள் உடனே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் தயவுசெய்து சொல்லிக்க வேணாம் அப்படின்றதான் நாங்கள் கேட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், இது படிக்க முடியாது, அந்தளவுக்கு கொச்சையாக அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி பொது வழியில் சொல்கிறதுன்னு கூட தெரில, ரொம்ப இழிவுபடுத்தி எழுதியிருக்கிறாரு. கோயம்புத்தூர் சைபர் கிரைம் அலுவலகத்தில் நம்ம புகார் மனு நம்ம கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதான் நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு நாங்கள் அந்த மனு கொடுக்குறோம். அவருடைய பேர் என்னன்னு தெரியும், அவர் எந்த ஊரில் இருக்கிறாரு, எங்கே வசிக்கிறாரு, அவர் எங்கே வேலை பார்க்குறாரு முதற்கொண்டு எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் நாங்கள் இந்த காவல்துறை, இந்த சட்டம் இதெல்லாம் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் மனு கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம்.